வணக்கம் அன்பான உறவுகளே. இன்று புலம்பெயர்ந்து வாழக்கூடிய சில தமிழர்கள் மத்தியில் பேசுபொருளாக இருக்கக்கூடிய விடயம், நிச்சயமாக பேசப்பட வேண்டிய விடயம். இன்று இந்த புலம்பெயர் தேசத்தில் இயங்கி வந்த தமிழ் பாடசாலைகளுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்ப நிலை. சமீபத்தில் எல்லோரும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த ஏமனில் ஆர்ப்பாட்டங்கள் செய்திருந்தார்கள். புத்தகங்களை எரிக்கப் போவதாக இப்படியாக பல நாடுகளில் பல எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தார்கள். எல்லோரும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், தமிழர்களின் வரலாறு சார்ந்த விடயங்களை மிகவும் தவறான பிழையான முறையில் பதிவு செய்திருக்கின்றார்கள், வரலாறு சார்ந்த விடயங்களை பதிவு செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லித்தான் இந்த ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தார்கள். இப்போ இந்த பாட நூலை யார் ஏற்பாடு செய்தது என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை எனப்படுகின்ற ஒரு அமைப்பினர் தான் இந்த பாடநூல்களை ஏற்பாடு செய்திருந்தார்கள். இப்போ இந்த அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவைக்கு கீழே இயங்கக்கூடிய நாடுகள் என்று சொல்லி அவர்கள் 12 நாடுகளை குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த 12 நாடுகளில் எனக்கு தெரிந்த சில நாடுகள் ஜெர்மனி, பெல்ஜியம், நோர்வே, இத்தாலி, ஃபின்லாந்து, ஸ்வீடன், டென்மார்க், நெதர்லாந்து, பிரித்தானியா, நியூசிலாந்து, சுவிஸ் என்று இன்னும் நாடுகள் சேர்த்து 12 நாடுகளாக இந்த பேரவைக்கு கீழே இயங்குவதாக சொல்லியிருந்தார்கள். இதுக்கு இவர்கள் முன்னெடுத்த இந்த போராட்டத்துக்கு இந்த அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையினர் குறிப்பிட்டிருக்கிறோம். தாங்கள் டிசம்பர் மாதத்துக்குள்ளே இதுக்கான சரியான ஒரு முடிவை தருவதாக குறிப்பிட்டிருக்கிறோம். அப்படி டிசம்பர் மாதத்துக்குள்ள அவர்கள் ஒரு சரியான ஒரு பதிலை கொடுக்காம இருந்தால் நிச்சயமாக அதுக்குள்ள ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டு தமிழ் கல்வி சிதறடிச்சு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. சரி, அப்படி என்ன தவறுகள் இவர்கள் இந்த தமிழர்களின் வரலாறு பாடத்திட்டத்தில் என்ன தவறுகளை இவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் என்ற விடயத்தை எனக்கு ஒரு சிறிய தொகுப்பு ஒன்று கிடைச்சிருக்கு. நான் அந்த தொகுப்பை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அதில் இருக்கக்கூடிய விடயங்களை, அவர்கள் இதை தவறென்று குறிப்பிடக்கூடிய விடயங்களை அவர்கள் என்ன விடயத்தை தவறென்று குறிப்பிடுகிறார்களோ அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அதை நீங்களும் பாருங்கள். பார்த்துவிட்டு எது சரி எது தவறு என்பதை நீங்களும் உங்கள் பதிவுகளை சொல்லுங்கள். இப்போ நாங்கள் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய தவறு என்னன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம் வாங்க. இந்த பாடநூலை ஏற்பாடு செய்தவர்களில் மூவர் இந்தியாவை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏன் ஈழத்தில் ஒருவரும் இல்லையா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்து சொல்லியிருக்கிறார்கள். அதில் ஒரு சிலர் இந்த பாடநூலை ஏற்பாடு செய்தவர்களில் ஒரு சிலர் அரசுடன் இணைந்தவர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த பகுதியில் 1983 நடந்த இன அழிப்பு ஏறத்தாழ 700,000க்கு மேற்பட்ட ஈழத்தமிழர்கள் தமிழகத்துக்கு இடம்பெயர்ந்தார்கள் என்றும், மில்லியனுக்கும் மேற்பட்டோர் ஐரோப்பா நாடுகளுக்கும் கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கும் புலம்பெயர்ந்தார்கள் என்று சொல்லி இந்த பாடத்திட்டத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதுக்கு பிழை என்று சொல்லி கருத்து முன்வைக்கக்கூடியவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், 2009 வரை நடந்த இன அழிப்பை பற்றி ஏன் பதிவு செய்யவில்லை? 83 இவ்வளவு தொகையானவர்கள் புலம்பெயரவில்லை, ஏன் பிழையான தகவலை முன்வைத்திருக்கின்றீர்கள்? சரியான தகவலை ஏன் பதிவு செய்யவில்லை என்ற ஒரு கேள்வியை இந்த பாடத்திட்டத்தில் இருந்து கேட்டிருக்கின்றார்கள். இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம், தாயகத்தில் இன்றும் பல்லாயிரம் நடுகற்கள் தமிழீழ மறவர்களின் வீரத்துக்கும் ஈகத்துக்கும் சான்றாக தலை நிமிர்ந்து நிற்கின்றன என்று சொல்லி பதிவு செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லி, இது தவறு. 2009க்கு பின் இது அழிக்கப்பட்டு விட்டது, சிங்கள இராணுவத்தால் அழிக்கப்பட்டு விட்டது என்பதை ஏன் நீங்கள் பதிவு செய்யவில்லை என்ற ஒரு கேள்வியை முன்வைத்து இது ஒரு தவறான பதிவு என்று சொல்லி இதுக்கு இந்த பாடநூலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர்கள் கூறியிருக்கிறார்கள். இப்போ இங்கே யாழ் நூலகத்தை பற்றி குறிப்பிடும் போது 81ஆம் ஆண்டில் அது எரிக்கப்பட்டது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது ஏன் எரிக்கப்பட்டது, எப்படி எரிக்கப்பட்டது, இதற்கான இருக்கக்கூடிய கதை என்ன என்று சொல்லி எதுவுமே பதிவு செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த பகுதியில் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள். இப்போ நீங்கள் இந்த பகுதியில் பார்க்கும்போது இந்த படத்தில் எந்த ஆண்டு பாடநூல் எத்தனை பக்கம் என்ற பகுதியை நீங்கள் பார்க்க முடியும். இந்த பகுதியில் அதுவும் தெளிவாக போட்டிருக்குது. இதில் இவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து என்னவென்றால்,
ஈழத்திற்கும் தமிழீழத்துக்கும் இரண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை தெளிவுபடுத்தி இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இங்கே இந்த பாடநூலில் பாடாசிரியர் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், ஈழத்தில் அன்றாபுரத்தை தலைமையாக கொண்டு கிறிஸ்துக்கு முன் 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிறிஸ்துக்கு பின் 10ஆம் நூற்றாண்டு வரை மாறி மாறி ஆட்சி செய்தார்கள் என்ற ஒரு பதிவை செய்திருக்கிறோம். அப்போ இதில் இங்கே கேள்வியாளர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, இது யார் முதலில் ஆட்சி செய்தார்கள் என்ற ஒரு குழப்ப நிலை ஏற்படுகின்றது. ஒரு தெளிவான ஒரு விடயத்தை இங்கு பதிவு செய்யவில்லை. இதற்கு முதல்ல நாகர் இனத்தைச் சேர்ந்தவர்களும் இயக்கர் இனத்தைச் சேர்ந்தவர்களும் இங்கு ஆட்சி செய்து வாழ்ந்தார்கள் என்றதும், குவேனி கூட இளவரசி தானி என்ற ஒரு கேள்வியையும் அவர்கள் முன்வைத்து இந்த பதிவை சொல்லியிருக்கின்றார்கள். இது ஒரு தவறான ஒரு பதிவாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒரு தகவலை பதிவு செய்திருக்கின்றோம். இங்கே இதில் இந்த தமிழர்கள் வாழக்கூடிய பிரதேசம்னு சொல்லி இப்படியான ஒரு பச்சை நிறத்தில் போடப்பட்டிருக்கிறது காரணம் என்ன, இதன் உள்நோக்கம் என்ன என்று சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கணும். தமிழ் தேசியம் என்ற தமிழீழம் என்ற பரப்புக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், அதுக்கான ஒரு தனி வடிவ கொடி இருக்குது தமிழீழம் என்று சொல்லி. அப்போ அதை அழிப்பதற்காக திட்டமிட்டு தான் நீங்கள் இப்படி பச்சையான இடங்கள் தமிழர் வாழக்கூடிய பகுதிகள் என்று சொல்லி இப்படியான ஒரு புது விதமான ஒரு விடயத்தை இதுக்குள் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கின்றார்கள். இங்கே இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் தவறான விடயம் என்று சொல்லி பதிவு செய்திருக்கின்றார்கள். நாம் அகச்சூழல் புறச்சூழலால் நாட்டை விட்டு புலம்பெயர்ந்தோம் என்ற ஒரு பதிவு தவறு. இது இன அழிப்பின் காரணமாகவே புலம்பெயர்ந்தோம் என்று சொல்லி அப்படியான பதிவுகள் கண்டிப்பாக பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். இது ஒரு தவறான பதிவு என்று சொல்லி எதிர்ப்பாளர்கள் பதிவு செய்திருக்கிறோம். இந்த பாடநூலில் பார்த்தோம்னு சொன்னால், இந்த வவுனி குலத்தை பெலிவாளி என்று அழைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லினோம். இதுக்கு எதிர்ப்பாளர்கள் கூறக்கூடிய விடயம் பெலி என்பது மகாவம்சத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கதை என்று சொல்லி அதை ஏன் இதுக்குள் கொண்டு வந்தவர்கள் என்று சொல்லி ஒரு கேள்வியை எழுப்பி இது ஒரு தவறான பதிவு என்று சொல்லிக்கணும். அதிலே இந்த கடைசி வரியை பார்த்தோம்னு சொன்னால், சிங்கள பௌத்த நூலான மகாவம்சம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஒரு தாயும் தேப்பனும் மகளும் உரையாடக்கூடிய ஒரு உரையாடலாக இந்த பகுதி இருக்குது. இதில் சிங்கள பௌத்த நூலான மகாவம்சம் பற்றி உங்களுக்கு தெரியுமான்ற இந்த கேள்வியே என்னத்துக்கு இது ஒரு தேவையில்லாத ஒரு விடயம் என்று சொல்லி பதிவு செய்திருக்கிறோம். அதே போல் அந்த சிவப்புல விட்ட விடயத்தையும் தவறு என்று சொல்லி பதிவு செய்திருக்கிறோம். இங்கே இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துக்கு பின் 7ஆம் நூற்றாண்டு காலங்களில் இந்த சமயங்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனை, இந்துவுக்கும் பௌத்தத்துக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக தமிழர் சிங்களர்களுக்குள் முரண்பாடு ஏற்பட்டு இதனால் தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் குடியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த மத பிரச்சனையால தான் தமிழர்கள் வடக்கு கிழக்கில் குடியேற வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது என்று சொல்லி இந்த பாடநூலில் பதிவு செய்திருக்கிறது மிகவும் தவறான ஒரு விடயம் என்று சொல்லி எதிர்ப்பாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். இங்கே இந்த பகுதியில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம், கிறிஸ்துக்கு பின் 993 அண்டாபுர அரசை கைப்பற்றி புலனறுவை என்ற ஒரு இந்த பகுதியை வச்சு சோழர் ஆட்சியில் தமிழகத்தில் இருந்து இதற்கு கண்டிப்பாக ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விடயம், சோழர் ஆட்சியில் தமிழகத்தில் இருந்து பலர் ஈழத்துக்கு குடியேறினார்கள். தமிழகத்தில் இருந்து பலர் சோழர் ஆட்சி காலத்தில் பலர் ஈழத்தில் குடியேறினார்கள். இவர்கள் சோழர் ஆட்சியின் பின்னரும் ஈழத்திலேயே வாழ்ந்தார்கள். இதனால் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழரின் தொகை மென்மேலும் பெருகியது. இன்றைக்கு வடகிழக்கில் இருக்கக்கூடியவர்கள் கூடுதலானவர்கள் சோழராட்சி காலத்தில் இந்தியாவிலிருந்து குடியேறினவர்கள் என்ற ஒரு பதிவை இதுக்குள்ள வச்சிருக்கிறோம். இது எதிர்ப்பாளர்கள் இது தவறு, இது ஒரு பிழையான வரலாறு என்று சொல்லி பதிவு செய்திருக்கின்றார்கள். இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் ஈழம் என்ற ராமாயண வடமொழி இலக்கிய ஈழத்தில் ராமாயணத்திலேயும் குறிப்பிடப்பட்டிருக்கிறதாக குறிப்பிடுகின்றார்கள். அதுக்கு எதிர்ப்பாளர்கள் சொல்லக்கூடிய விதம்னா, ஏன் ராமாயணத்தில் குறிப்பிட இதை விட பல இடங்கள் கிடக்கிறது, ஈழம் என்ற குறிப்பிடை சொல்லக்கூடிய பல விடயங்கள் கிடக்கு, ஏன் இதை குறிப்பிட வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறோம்.
இப்போ இந்த தமிழர்களின் புலப்பெயர்வுக்கான காரணங்கள் என்னென்னு சொல்லி இவர்கள் இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயங்கள் வந்து தவறு என்று சொல்லி இதுக்கு எதிர்ப்பாளர்கள் கருத்து முன்வைத்திருக்கின்றார்கள். தமிழர்கள் போரின் காரணமாக புலம்பெயர்ந்தார்கள் என்று சொல்றது வந்து தவறு என்று சொல்லியும், தமிழர்கள் மீது இன அழிப்பு நடக்கப்பட்டது, போர் தொடுக்கப்பட்டது, அதனால் தமிழர்கள் புலம்பெயர்ந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கணும். தமிழர்களாக யார் மீதும் தமிழர்கள் போர் தொடுக்கவில்லை. தமிழர்கள் தங்களுடைய உரிமையை காக்கவே தங்கள் ஆயுதங்களை தூக்கினார்கள் அப்படின்ற மாதிரி இந்த கருத்தை எதிர்ப்பாளர்கள் கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். இப்படியான கருத்துக்கள் தவறு என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த பதிவில் பார்த்தோம்னா உழைப்பால் உயர்ந்த டாக்டர் அப்துல் கலாம் ஐயான்னு சொல்லி அவருடைய பதிவை வரலாறு இதில் பதிவு செய்திருக்கணும். அதில் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி, எதிர்ப்பாளர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்ன, ஈழத்திலிருந்து ஒருவரை இதுக்குள் கொண்டு வராததுக்கு காரணம் என்ன, ஈழத்திலே இருந்து ஒருவரை இதுக்கு பதிவு செய்யாததுக்கு காரணம் என்ன, ஏன் பதிவு செய்யவில்லை, இது என்று சொல்லி இது தவறான ஒரு விடயம் என்று சொல்லி பதிவு செய்திருக்கணும். இந்த படத்தில் பார்த்தோம்னு சொன்னால் ஒருவருக்கு உணவு பரிமாறும் போது ஒருவர் கூறி நிற்பது போன்ற ஒரு படம். இது ஒரு தவறான ஒரு விடயம். அவருக்கு அருகில் இருந்து சாப்பிடுவது போன்ற ஒரு படத்தை தான் பதிவு செய்திருக்க வேண்டும் என்ற ஒரு இது என்று சொல்லி எதிர்ப்பாளர்கள் சொல்லியிருக்கணும். இதுக்கு கண்டிப்பாக இது தவறு என்று சொல்லி பதிவு செய்திருக்கணும். இதில் உங்களுக்கு எழுத்து வடிவாக தெரியுதான்னு எனக்கு தெரியல. இதில் வந்து அன்னை பூவதியும் திலீபன் அவர்களையும் என்று சொல்லி ஒரு சிறிய வரியில் அதுக்கு இதில் கொண்டு சேர்த்திருக்கணும். அதுக்கு அவர் இது புலி என்று சொல்லக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய கருத்து அதை விரிவாக எழுதப்பட்டிருக்க வேண்டும், என்ன காரணம்னு சொல்லி விரிவாக எழுதப்பட்டிருக்க வேண்டும், அடுத்த தலைமுறையினருக்கு அது தெரியப்படுத்தி இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இது ஒரு சரியான முறை செய்யவில்லை, எழுதப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறோம். இந்த பாடநூல் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டு 6 பக்கம் 55 இந்த பாடநூல் இருக்குது. இறுதியாக இந்த படத்தை பார்த்தோம்னா இது ஒரு கவிதை, பார்த்திபன் என்றவருடைய ஒரு கவிதை. இது என்ன கவிதை என்று பார்த்தோம்னு சொன்னால் இந்த கஞ்சி நாளை பற்றிய ஒரு கவிதை. இந்த கஞ்சி நாள் என்பது ஒரு கவிதையால் சொல்லக்கூடிய கதை அல்ல. இதை ஒரு பகுதி, ஒரு பக்கத்திலேயே அந்த வேதனைகளை பதிவு செய்திருக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவு தவறுன்னு சொல்லக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. இந்த ஒரு கவிதை மூலம் அந்த வழியை கண்டிப்பாக சொன்னது வந்து தவறுன்னு சொல்லினோம். ஒரு தெளிவாக எழுதப்பட்டிருக்க வேண்டும். இப்போ நாங்கள் காட்டிய இந்த விடயங்கள் சரியா தவறா என்றதை உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.